எருசலேமில் பவுல். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். தரிசித்தேன். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். புறஜாதியார்களிடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் பவுலை தெரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்காக யூதர்கள் பவுலின் மீது கோபமாய் இருக்கிறார்கள். பவுலோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆயத்தமாய் இருக்கிறார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் என்று அனனியா கர்த்தருடைய வார்த்தையை பவுலுக்கு அறிவித்தான். புறஜாதியார் மத்தியில் பவுல் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பவுல் ரட்சிக்கப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்பு புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்தை கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறார். பவுல் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவாலயம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படுகிறது. இங்கு எல்லா ஜனங்களும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அதே வேளையில் எல்லா ஜனங்களும் தங்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். பவுல் தேவாலயத்தை தேவனுடைய வாசஸ்தலமாக தன் இருதயத்தில் நினைத்து அதை மேன்மைப்படுத்துகிறார். தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் கர்த்தர் அவரோடு பேசி புறஜாதியாருக்கு ஊழியம் செய்யுமாறு அவரை பிரதிஷ்டை பண்ணுகிறார். பவுல் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து கர்த்தரை தரிசிக்கிறார். எருசலேமை விட்டு புறப்பட்டு போ. அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். கர்த்தர் பவுலை புறஜாதியார் மத்தியில் அனுப்புவதற்கு முன்பாக பவுலின் ஊழியத்தினால் எருசலேமில் ஒரு நன்மையும் உண்டாகாது என்பதை அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் சாட்சியை எருசலேமில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுவிசேஷத்தை கேட்டாலும் அதை மறுதலிக்கிற ஜனங்களிடத்தில் சுவிசேஷத்தை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுவதால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. ஆகையினால் பவுல் எருசலேமை விட்டு புறஜாதியார் தேசத்திற்கு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இதற்காக எருசலேம் நகரத்தார் பவுலின் மீது குற்றம் சுமத்த முடியாது. சுவிசேஷத்தை கேட்கக்கூடாதவாறு அவர்களே தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். பவுல் எருசலேமை விட்டு தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் புறப்பட்டு போகுமாறு கர்த்தர் அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். தம்முடைய சுவிசேஷத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் யார் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பார்கள் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தம்முடைய ஊழியக்காரர்களை ஒவ்வொரு ஊழிய ஸ்தலத்திற்கும் அனுப்புகிறார். இவர்கள் அறிந்திருக்கிறார்களே. அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அங்கே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக்கொண்டு இருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். பவுல் கர்த்தரிடத்தில் தன்னுடைய நிலைமையை மறுபடியும் எடுத்துச் சொல்லுகிறார். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவனாக இருந்தார் என்பது எருசலேம் நகரத்தாருக்கும் சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கும் நன்றாக தெரியும். அவருடைய பழைய வாழ்க்கையை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் இதே எருசலேமில் ஊழியம் செய்தால் தன்னுடைய ஊழியம் பிரயோஜனப்படும் என்று பவுல் யோசிக்கிறார்.
தன்னுடைய யோசனையை கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்ததை அறிந்திருக்கிறார்களே என்று தன்னை பற்றியும் இந்த ஜனங்களை பற்றியும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். கர்த்தருக்கு சாட்சியாக ஊழியம் செய்த ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது பவுலும் அங்கே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்தார். அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக்கொண்டு இருந்தார். இவை எல்லாவற்றையும் இந்த ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று பவுல் கர்த்தரிடத்தில் மேலும் விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடைய பழைய ஜீவியத்தை நன்றாய் அறிந்திருக்கிற எருசலேம் ஜனங்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்ய விரும்புவதாக பவுல் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக பிரசங்கித்தான். அவனை கொன்று போடுவதற்கு பவுலும் காரணமாக இருந்தார். ஸ்தேவான் பிரசங்கித்தது போலவே இப்போது பவுலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக பிரசங்கிக்கிறார். இதனால் ஜனங்கள் தன்னுடைய பிரசங்கத்திற்கு செவி கொடுப்பார்கள் என்று பவுல் நினைக்கிறார். கர்த்தரோ பவுலிடத்தில், நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அறிவித்து விடுகிறார். பவுல் எருசலேமில் ஊழியம் செய்ய விரும்புகிறார். கர்த்தரோ அவரை எருசலேமை விட்டு தூரமாய் புறஜாதிகளிடத்தில் போகுமாறு கட்டளையிடுகிறார். புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். எருசலேமில் ஊழியம் செய்யலாம் என்று பவுல் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் மறுத்துவிடுகிறார். நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று கர்த்தர் பவுலிடத்தில் கூறுகிறார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவர் எப்போதுமே தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக பதில் கொடுக்கிறவர். நமக்கு நன்மையானது எது என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகையினால் சில சமயங்களில் நாம் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் நமக்கு கொடுக்காவிட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பதே நமக்கு மெய்யான ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் பவுலை ஆட்கொண்டிருக்கிறார். அவனை கர்த்தரே ஊழியத்திற்கு அனுப்புகிறார். எந்த ஸ்தலத்தில் எந்த ஜனங்களுக்கு மத்தியில் பவுல் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தரே தீர்மானம் பண்ணுகிறார். பல சமயங்களில் நம்முடைய தீர்மானமும் கர்த்தருடைய தீர்மானமும் ஒன்றாக இருக்கலாம். சில சமயங்களில் வேறுபட்டும் இருக்கலாம். அப்படிப்பட்ட வேளைகளில் கர்த்தருடைய சித்தத்தையும் தீர்மானத்தையும் அறிந்து நம்மை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். பவுல் எருசலேமில் ஊழியம் செய்ய விரும்புகிறார். எருசலேமிலேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னுடைய விருப்பத்தின்படி எருசலேமில் ஊழியம் செய்தால் ஜனங்கள் மத்தியில் பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று பவுல் நினைக்கிறார். ஆனால் கர்த்தருடைய சித்தமோ வேறு விதமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் பவுலை பூரணப்படுத்துகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டாலும் அவருக்கு மேன்மையானதையே கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். பல சமயங்களில் கர்த்தர் பவுலுக்கு செய்தது போலவே நமக்கும் செய்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றாவிட்டாலும் அவர் நமக்கு கொடுக்கிற பராமரிப்பு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் செயல்படுவதே நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சித்தமும் நம்முடைய விருப்பமும் முரண்படும் போது நாம் உடனடியாக நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிவிடக் கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்பட தீர்மானித்து நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் பவுலை புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்ய அனுப்பவில்லை என்றால் பவுல் அங்கு போகாமல் எருசலேமிலேயே இருந்திருப்பார். கர்த்தர் அவரிடத்தில் மிகவும் தெளிவாக, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று திட்டமாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பவுலை புறஜாதியார் மத்தியில் அனுப்பும்போது பரிசுத்த ஆவியானவரும் அவரோடு கூட பிரயாணம் செய்வார். அவருடைய ஊழியத்தின் பலன்களை காண்பதற்கு அவருக்கு அருள் புரிவார். கர்த்தர் பவுலை தூர தேசங்களுக்கு அனுப்புகிறார். பவுல் புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக யூதர்கள் அவர் மீது கோபமாய் இருக்கிறார்கள். புறஜாதியாரிடத்தில் போக வேண்டும் என்பது பவுலின் சுய சித்தமோ சுய விருப்பமோ அல்ல. இது தேவனுடைய சித்தம். தேவனே பவுலை புறஜாதிகளிடத்தில் அனுப்புகிறவர். பவுல் எருசலேமில் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவர் தூரமாய் புறஜாதிகளிடத்திலே போக வேண்டும் என்னும் கர்த்தருடைய சித்தமே நிறைவேறிற்று. ஆகையினால் யூதர்கள் பவுலின் மீது
கோபமாய் இருப்பதில் நியாயம் எதுவும் இல்லை. பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலராக இருந்தார். யூதருக்கும் பிரசங்கம் பண்ணினார். அதே வேளையில் புறஜாதியாருக்கு தேவனுடைய வெளிப்பாட்டை எழுதி பிரசங்கிப்பது பவுலின் விசேஷித்த ஊழியமாக இருந்தது. இந்த வேளையில் இருந்து பவுல் யூதேயா, சமாரியா, சீரியா, பொனீஷியா, அரபியா, சிலிசியா, பிசித்தியா, லிக்கவோனியா, பம்பிலியா, கலாத்தியா, பெர்கியா, மக்கதோனியா, கிரேக்கு, ஆசியா, மத்தியதரை கடலில் உள்ள தீவுகள், ஆகியோன் கடலில் உள்ள தீவுகள், இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் பல பகுதிகளுக்கும் பவுல் பிரயாணம் பண்ணுகிறார். பவுலை போன்று வேறு யாரும் பிரயாணம் பண்ணியதும் இல்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்ததும் இல்லை, சுவிசேஷ செய்தியை பிரசங்கம் பண்ணியதும் இல்லை. பவுலின் நிருபங்களை தவிர மற்றவர்களின் நிருபங்கள் யூதருக்கே விசேஷமாக எழுதப்பட்டது. பல இடங்களில் கிறிஸ்தவ சபைகளை அதிக அளவில் ஸ்தாபித்தவர் அப்போஸ்தலர் பவுலே. இயேசு கிறிஸ்து சபையின் அஸ்திபாரம் என்றால் பவுல் சபையை கட்டுகிறவர் என்று கூறலாம்.